ஆம் பகுதியுடைய சுற்றளவு வந்து நமக்கு சரியான ஷோல்டர் பக்கத்துல வரல அப்படின்னா என்ன காரணம்னு பாத்தீங்க அப்படின்னா 2 காரணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டருடைய அகலம் வந்து சரியான அளவுல இல்லாம நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படிங்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா இருந்த அளவுல இருந்து நம்ம ஆம் பகுதியுடைய நீளத்தையும் அகலத்தையும் நம்ம மார்க் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு இந்த ஆம் பகுதியுடைய இடத்துக்கு பிளவுஸ் வந்து மேல வராம முக்கா கையில இருக்கிற மாதிரி கையுடைய கீழ்ப்பக்கத்திலேயே இருக்கும். 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆம் பகுதியுடைய வளைவுடைய சுற்றளவு வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது நமக்கு வந்து கையுடைய மேல் பக்கத்துல இருந்து ஆம் பகுதியுடைய சுற்றளவுல வந்து பிளவுஸ் உட்காராது. நீங்க சரியான மெஷர்மெண்ட்ல ஷோல்டருடைய அளவும் ஆம் பகுதியுடைய நீளம் இருக்கு, சரியான அளவுல ஸ்டிச் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, சரியான அளவுல ஸ்டிச் பண்ணியும் ஆம் பகுதி வந்து மேல ஏறல அப்படின்னா ஆம் பகுதி ஜாயிண்ட் வைக்கிற சைடு ஸ்டிச்ல வந்து ஒரு ஸ்டிச் 2 ஸ்டிச் அந்த மாதிரி இந்த இடத்துல நீங்க பிரிக்கும் போது ஆம் பகுதி வந்து மேல வரும். இன்னும் சில டிப்ஸ் வந்து ஆம் பகுதியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ல 7 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.